நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஜேபியோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்குரிய டேட் பார்த்தீங்கன்னா 20th April 2026. கைஸ் நான் ஃபஸ்ட்டு 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன். அண்ட் தென் கைஸ் நம்ம லாஸ்ட் வீக் என்ன அனலைஸ் பண்ணோமோ அதே போல் மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் இருந்து ரீடெஸ்ட் கொடுத்து நமக்கு ஒரு டிபி கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோம். அதே போல் நமக்கு ட்ரெண்டில் இருந்து எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆனது நம்ம ஜஸ்ட் ஒரு பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் எப்படி என்ட்ரு ஆனோம், எதில் ஸ்டாப் லாஸ் வச்சோம், எப்படி டிபி வச்சோன்றதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீக்குரிய அனலைசிஸ் போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண நம்ம ஒரு பாத் டூல் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஷார்ட்கட் தான் ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கைஸ் நான் ஃபஸ்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹை கனெக்ட் பண்ணுறேன், மீண்டும் ஒரு லோ கனெக்ட் பண்ணுறேன், மீண்டும் ஒரு ஹை, மீண்டும் ஒரு லோ, மீண்டும் ஒரு ஹை அண்ட் மீண்டும் ஒரு லோ கைஸ், அண்ட் ஒன் மோர் ஹை அண்ட் ஒன் மோர் லோ அண்ட் ஒன் மோர் ஹை. ஸோ கைஸ் இந்த ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம வீக்லி அனலைசிஸ்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ கைஸ் என்னென்னா நம்ம ட்ராப் பண்ணதை நம்ம ஒயிட் ஸ்பேஸில் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்குரிய நேமிங்ஸ் கொடுத்தாலே நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்தது. ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஹையாக கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் தென் கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்தது. சரிங்களா? இது வந்து ஒரு ஹையர் லோ. ஸோ நெக்ஸ்ட் கைஸ் மீண்டும் ஒரு ஹையர் ஹை, அதாவது மீண்டும் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கணும். சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் தான் நமக்கு மீண்டும் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கான்றதுக்குரிய ஒரு அத்தாட்சி மாதிரி. சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து மீண்டும் ஒரு ஹையர் லோ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தென் கைஸ் நமக்கு மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து புதுசாக நமக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. கைஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா அப் ட்ரெண்டுக்குரிய கண்டினியூஷன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ் இது வந்து நியூவாக ஒரு ஹையர் ஹை அண்ட் தென் கைஸ் இது ஒரு ஹையர் லோ. ஸோ கைஸ் நம்ம சொல்லியிருந்தோம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் அது அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்க. ஸோ அதுலேயே என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ட்ரெண்டு மூவ் ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கைஸ் நமக்கு வந்து அங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்காமல் இந்த இடத்துல நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் கைஸ், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மாறிச்சுன்னா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா? சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதுக்குரிய நேமிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ ஹை, ஏன்னா டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. அண்ட் தென் கைஸ் இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து இது வந்து ஒரு லோவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் படி நமக்கு இங்கே 4 hours டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது லோவர் ஹையில். ஸோ நம்மளோட பொசிஷன் வந்து ஷார்ட் பொசிஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன்னா ஸோ ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் ஹையில் என்னோட ஸ்டாப் லாஸும் அண்ட் தென் அதாவது ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் லோவில் என்னோட டிபி இருக்குன்னு சொன்னோம். அதே போல் எக்ஸாக்டாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி நமக்கு டிபி கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் நான் லைவ் மார்க்கெட்டில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் லோவர் ஹையில் ஒரு 4 hour ஆர்டர் பிளாக் இருக்குது. அண்ட் தென் மார்க்கெட் அங்கே ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. கைஸ் ரீடெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வரையும் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் நம்ம எந்த லெவலுக்கு போகும்னு நினைக்கிறோமோ அது போகிறது பேர் தான் ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். இல்லைனா அதை புல் பேக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சிம்பிள் வேர்ட்ஸ்னு சொல்லலாம், புல் பேக்குன்னு சொல்லலாம். நான் மோஸ்ட்லி ரீடெஸ்ட்ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நமக்கு வந்து மறுபடியும் அந்த டிபி அடிச்சிருக்கு. சரிங்களா? டிபி அட்டைன் ஆயிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதுதான் கைஸ் நம்ம லாஸ்ட் வீக்குரிய அனலைசிஸும் அண்ட் தென் இந்த இடத்துல என்னோட ட்ரேட் பொசிஷன் என்ட்ராகி எனக்கு டிபி கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் நான் அந்த பிக்சர்ஸ் இங்கே அட்டாச் பண்ணுறேன். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீக்குரிய அனலைசிஸ் போகலாம். ஸோ கைஸ் நான் இந்த ஆர்டருக்குரிய இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீக்குரிய அனலைசிஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் நான் இதிலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். நமக்கு ப்ரீவியஸாக ஒரு லோ ஹை, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு செகண்டரி கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து நமக்கு மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கைஸ் நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு.
பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு லோவர் ஹை, நம்ம லோவர் ஹையில் தான் ஆர்டர் எடுத்திருந்தோம். அண்ட் தென் இது வந்து புதுசாக ஃபார்ம் ஆயிருக்க லோவர் லோ, ப்ரீவியஸ்லி ஃபார்ம் ஆயிருக்க லோவர் லோ. ஸோ கைஸ் என்னோட ட்ரேட்ஸ் வந்து எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள், நான் இந்த மார்க்கெட்டில் அப்படியே ஜஸ்ட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லோவர் ஹை சரிங்களா, நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆயிருந்த இடம். அண்ட் தென் இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து சரிங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து எக்ஸாக்ட்லி மார்க்கெட் நமக்கு ஒரு நியூ லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்குரிய என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நான் இங்கே எங்கேருந்து ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து எடுப்பேன் சரிங்களா. 4 hour ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்சஸோடு இருக்குது. ஸோ வெயிட், இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் எப்போ 50% பக்கம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ என்னோட என்ட்ரி இருக்கும். ஆர் எல்ஸ் மைனர் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும்போது நான் அந்த இடத்துல என்னோட ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ சரிங்களா கைஸ், நான் ஸ்டாப் லாஸும் அண்ட் தென் டிபி எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதை ஜஸ்ட் நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து சரிங்களா, நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸாக ஃபார்ம் இந்த லோ ஹையில் ப்ரீவியஸ், அதாவது முன்னே நடந்த ஒரு ட்ரேடுக்கு என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் தென் நமக்கு இந்த இடத்துல டிபி வச்சுருந்தோம். அதே போல் நமக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போனது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 hour ஆர்டர் பிளாக் இருந்தது, ஆஸ் வெல் அஸ் நமக்கு டிபியும் கிடச்சிது சரிங்களா. நமக்கு கைஸ் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மீண்டும் ஒரு 4 hours ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் வந்து கரெக்டாக இங்கேருந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் ஹையில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அண்ட் தென் லோவர் லோவில் டிபி இருக்கும் சரிங்களா. இதுதான் கைஸ் என்னோட அப்கமிங் ட்ரேடுக்குரிய பொசிஷனாக இருக்கும் சரிங்களா. ஸோ கைஸ் நான் இதை ஜஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். இதுதான் என்னோடய ட்ரேடாக இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் நான் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் ஹையில் இருக்கும். அண்ட் தென் டிபி வந்து புதுசாக ஃபார்ம் ஆயிருக்க லோவர் லோவில் இருக்கும். ஸோ கைஸ் ஏன் நீங்கள் இங்கேருந்து என்ட்ரி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் கைஸ், இந்த இடத்துல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த இடத்துல எனக்கு 4 hour ஆர்டர் பிளாக் இருக்குது. பட் இங்கே வரையும் வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் ஹை இந்த இடத்துல தான் இருக்குது. நான் இந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஸோ ப்ரீவியஸாக கைஸ் எப்பயுமே ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆல்வேஸ் கீப் யுவர் ஸ்டாப் லாஸ். எப்பயுமே ஸ்டாப் லாஸை கரெக்டாக வச்சிங்கனாவே உங்கள் ட்ரேட் மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகும். கைஸ் இப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் ஹையில் உங்களை ஸ்டாப் லாஸ் வைங்க. அதுவே நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோவில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது என்ட்ரி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் சரிங்களா. என்ட்ரி இப்படி தான் இருக்கணும். ஸோ கைஸ் அப்போ தான் உங்கள் ட்ரேட்ஸ் வந்து மோஸ்ட்லி சேஃபர் சைடாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுனால இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ட்ரேடாக இருக்கும் சரிங்களா. கைஸ் இந்த வீக்குக்குரிய அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரீவியஸாக ஃபார்ம் இந்த லோவர் ஹையில் இருக்க ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு மீண்டும் ஒரு டிபி கொடுக்குன்றது தான் இந்த வீக்குக்குரிய அனலைசிஸ். கைஸ் நம்ம லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேடையும் பார்த்தோம், ஆஸ் வெல் அஸ் இந்த வீக்குக்குரிய அனலைசிஸையும் பார்த்தோம். ஸோ இந்த வீக்குக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 hours ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரீவியஸாக ஃபார்ம் இந்த லோ ஹையில் என்னோட ஸ்டாப் லாஸும் அண்ட் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது ப்ரீவியஸாக ஃபார்ம் இந்த லோவர் லோவில் என்னோட டிபி இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் இந்த வீக்குக்குரிய அனலைசிஸ். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ in Instagram. If you have any doubt guys, please do comment in comment section. ஸோ அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். as well as நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி வீடியோ வாய்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். as well as அண்ட் தென் கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கைஸ். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஒரு போனஸ் கிளிப்பாக ஒன்று சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கும், கேன்வாஸில் இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதை வந்து நன் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சார்ட் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கைஸ் இந்த பேக்ரவுண்டில் நாய்ஸை கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், அதாவது கேண்டலோட கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேண்டில் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பாடியோட சூஸ் பண்ணி பாடியோட கலர்ஸ், அண்ட் தென் பார்டர்ஸோட கலர்ஸ் அண்ட் விக்ஸோட கலர்ஸ் சரிங்களா. இந்த 3 உங்களுக்கு என்ன தேவைன்றதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுங்க, உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்துடும். ஸோ அதே போல் நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் எனக்கு என்ன தேவைன்றதை நான் பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ.